ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது. வளர்ச்சி வீக்கம் அப்படின்னு ரெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத வளர்ச்சிங்கிறோம், டீஃப்ளேஷன் அப்படிங்கிறத அதுக்கு ஆப்போசிட் வேர்டாக சொல்லுவோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உடலில் பார்த்திங்கன்னா வளர்ச்சிங்கிறது சமச்சீரான வளர்ச்சி. எல்லா பாகங்களும் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வளர்கிறது பார்த்திங்கன்னா சமச்சீரான வளர்ச்சி. திடீர்னு கை மட்டும் குண்டா போச்சு, கால் மட்டும் குண்டா போச்சுன்னு ஏதாவது ஒரு போர்ஷன் மட்டும் குண்டா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது, வீக்கம். உடம்புல வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போதைக்கு தங்கத்தோட விலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மாதங்கள், இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் 27% ஏறுறதுங்கிறதுலாம் நினச்சே பார்க்க முடியாது, கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 40% ஏறி இருக்குது. அதாவது சொல்ல முடியாதுல்ல, அதிகபட்சம் 20,000 30,000 40,000 இப்படியே விட்டு 50,000 வந்துடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அது 1,00,000 தாண்டி வந்துருச்சு. இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப எச்சரிக்கையான ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது தங்கத்தோட விலையில் ஏற்பட்டக்கூடிய வளர்ச்சி கிடையாது, விலை உயர்வு கிடையாது. இது அப்நார்மல் வீக்கம். வீங்கினாலே ஒரு நாளைக்கு வெடிக்க செய்யும் இல்லையா? அதனால் தைரியமாக இருக்கலாம். இப்போ ஏன் இதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உலகியல் ரீதியாக பல காரணங்களை நம்ம சொல்லலாம். ஒன்று பார்த்திங்கன்னா அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஊர் முழுக்க உலகம் முழுக்க உள்ள பல நாடுகளை தன்னோட கையில் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு போராடிட்டு கிடக்குது. எதுக்குன்னா, ஒரு நாடு பணக்கார நாடு அப்படின்னு சொன்னாலே அந்த நாடு உற்பத்தியில் பெருகி சேல்ஸில் பெருகி வர்ற பணக்கார நாடு இல்லை. இந்த மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் எண்ணெய் வளங்களையும் இந்த மாதிரி வைர வளங்களையும் தங்க சுரங்கங்களையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணி அந்த நாட்டில் குச்சிருக்க லாபம் தானே தவிர, அந்தந்த நாடுகள் சுரண்டப்படுறதுனால இந்த சில நாடுகள் செல்வந்தர்களாக மாறிடுறாங்க. உண்மையிலே வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மக்கள் இருக்காங்கள்ல, ஒரு நாட்டு மக்களுக்கும் என்னென்ன அடிப்படை வசதி கிடைக்கிது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அதை தாண்டி ஒரு நல்ல கல்வி, அப்புறம் மருத்துவம், இது எல்லாம் கிடைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சி. தனிநபருடைய வருவாயும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அது சொல்லுவாங்க, வாழ்க்கை நிலை, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது வளரும்போது தான் அவங்களுடைய அந்த நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட மேலை நாடுகள், மேற்கத்திய நாடுகள்லாம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். நம்ம நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஊரே என்னதும்பான், அவ்வளோ லேண்டு வச்சுருப்பான். இன்னொரு ஏழையை பார்த்திங்கன்னா ஒரு குடிசை போடுறது கூட எனக்கு ஒரு பிட்டு இடம் கிடையாதும்பான். இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். சரி, இந்த தங்கம் ஏன் ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க டாலர் தான் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க என்ன பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அமெரிக்க டாலரை நீங்கள் கைவசம் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பல நாட்டோட பொருள்களை நம்ம வாங்கிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வியாபாரம் வர்த்தகம் பண்ணுறது கூட அந்தந்த நாட்டு ரூபாயில் பண்ண முடியாது. அமெரிக்க டாலரோட மதிப்பு என்னவோ நம்ம பணத்துக்கும் அமெரிக்க டாலருக்கும், உதாரணமாக பார்த்திங்கன்னா $1 அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம $80 $90 கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கும், ஏறி இறங்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனுக்கு நம்ம $1க்கு $90 நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு நாட்டு பணமும் அதுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுவாங்க, டாலரை சேமிப்பாக வச்சுக்கும் ஒரு நாடும். எப்படி வச்சுக்கிட்டே வரும்போது என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுடைய அந்த ரொம்ப வல்லாதிக்கம் ரொம்ப அதிகமாக போனதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஐரோப்பா நாடுகள்லாம் இணைந்து யூரோ அப்படிங்கிற ஒரு காயினை கொண்டு வந்துட்டாங்க. அந்த யூரோ காயின் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நாடுகளுக்குள்ளே அந்த வர்த்தகத்தை அவங்க செஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆசிய நாடுகளுக்குள்ளே கொண்டு வர முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரு கோணத்தில் இருக்குல்ல, நமக்கு பாகிஸ்தான் பார்க்கங்கிறோம், சீனா ஒரு பக்கம், இப்படி பல கட்டங்களில் இருக்கிறதுனால இந்த அமெரிக்க டாலரை ஒரு நாடும் வாங்கி அதை ரிசர்வில் வச்சுக்கும். ஏன்னா இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வச்சுக்கிறது. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட சில காலங்களாகவே பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் சில கேள்விக்குறிகள் ஆகிட்டு வருது. அதனால் என்ன பண்ணாங்க, அமெரிக்க டாலருடைய விலை அவ்வளோ வேல்யூபிள் குறையிறதுனால டாலரை வாங்கி சேமிப்பாக வச்சுக்கிறதுக்கு பதில் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, தங்கத்தை வாங்கி வச்சுக்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மக்கள் அப்புறம் முதலீட்டாளர்கள்ங்கிற கதையை தாண்டி பல நாடுகளும் என்ன பண்ணிடுச்சு, டாலர்லாம் தேவையில்லை, நாங்கள் கோல்டை வாங்கி வச்சுக்கிறோன்னு கோல்டை வாங்கி வைக்க ஆரம்பித்ததுனால தான் இந்த கோல்டோட விலை ஏன்னா இப்போ நீங்கள் வாங்குனீங்கன்னா எவ்வளோ வாங்குவீங்க, எவ்வளோ தான் கோடீஸ்வரனாக இருந்தால் கூட ஒரு 100 கிராம் 100 பவுன் போகலான்னு தான் விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் வாங்குறது எல்லாமே முதலீட்டுக்காக வாங்கி வச்சுக்கிறது தானே. அப்போ நாடுகள்லாம் வாங்கினாங்கன்னா டன் கணக்கிலெல்லாம் வாங்குவாங்க. அதனால் என்னாச்சுன்னா
உலக அளவில் பார்க்கும்போது தங்கத்தோட விலை வந்து ரொம்ப தாறுமாறாக ஏடாகூடமாக உயர்ந்து போய் நிற்கிது. இதுக்கு நம்ம ஜோதிட ரீதியாக என்ன காரணத்தை சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக வந்து தங்கம் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது நம்ம குருங்கிறது தான் டைரெக்டாக சொல்லுவோம். ஆனால் சூரியனை வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும்பாங்க. சூரியனுக்கு நம்ம காப்பர்னு என்ன தான் சொன்னால் கூட தங்கத்தை நிர்ணயிக்கும் போது சூரியனுக்கும் அந்த ஒரு காரகத்துவம் உண்டுங்கிறதுனால சூரியனையும் முதல்ல பார்க்க வேண்டியதாக இருக்குது, குருவையும் முதல்ல பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது குருங்கிறது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனவரி டு டிசம்பர்னு இல்லை, மொத்தத்தில் ஒரு 12 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும். இதுதான் வந்து குரு பயிற்சி அப்படின்னு எடுக்கிறோம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்லையும் போகும், சில நேரத்தில் அதிசாரமாக முன்னாடியும் போகும். இது என்னென்ன கணக்கு இருந்தால் கூட ஆவரேஜாக 1 இயர் அப்படிங்கிறது வந்து ஒரு ராசியில் இயங்கக்கூடிய காலம், மூவ் ஆகக்கூடிய ஒரு காலம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக இப்போ ரிஷபராசியில் பார்த்திங்கன்னா குரு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வருஷம் இருந்தது இல்லையா. இந்த ரிஷபராசி ரிஷபத்தோட அதிபதியான சுக்கிரன் வந்து குருவுக்கு ஒரு பகை. அதனால் வந்து அந்த இடத்துலேருந்து வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தோட விலையெல்லாம் வந்து கடுமையாக ஏறி இருக்கும். கிட்டத்தட்ட 27% ஏறுறது. முன்னாடியே மேஷத்தில் எண்டில் ஆரம்பித்தா கூட ரிஷபத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் அளவுக்கு அதிகமான அடுத்த மடங்கு 1 மடங்கு ஏற்றம், அதாவது பர்சன்டேஜில் இருக்கலாம். 100%ங்கும் போது 2வது மடங்கு ஆகிடுது இல்லையா, அந்த மாதிரி ஏற ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்குது. இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போதும் குருவுக்கு வந்து புதன் வந்து ஒரு கடுமையான பகை கிரகங்கிறதுனால இந்த வீட்டில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களிலும் இப்போ வந்து தங்கத்தோட விலை தாறுமாறாக எகிறத்தான் செய்யும். இதுக்கு காரணங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் அரசியல் காரணங்கள், பொருளாதார காரணங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை கடந்துட்டு சரி தங்கத்தோட விலை எப்போ தாங்க வந்து கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து என்னுடைய அணுகுமுறையில் இது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யோசித்து சொல்லுவோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உலகில் ஜோதிடம் உலக அளவில் வந்து இந்த வல்லுநர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, பொருளாதார வல்லுநர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது பார்ப்போம். உலகில் ஜோதிடத்தில் உள்ள சில விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ஒப்பீட்டை நம்ம கொடுக்கும்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பகை வீட்டில் இருக்கக்கூடிய குருவே வந்து இந்த அளவுக்கு விலையை ஏற்றி விட்டார்னா அடுத்தது குரு உச்சத்துக்கு வர போகிறார் இல்லையா. இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வச்சுக்கோங்க, அவர் வந்து கடகத்துக்கு வந்துடுவார். இப்போ உச்ச வீட்டுக்கு வரும்போது இன்னும் ஹெவியாக போகுமே அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, கண்டிப்பாக அது போல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுமக்கள் ஓரளவு வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு ஓரளவு விலை குறையும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு வந்து 2-3 காரணத்தை நம்ம மெயினாக சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கடகம்ங்கிறது சந்திரனுடைய வீடு. மக்கள் திரள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பார்க்கும்போது சந்திரன். ஸோ அப்போ அது மக்கள், அந்த மக்களுடைய இடத்துக்கு வெகு மக்களுடைய இடத்துக்கு குரு வரும்போது குரு உச்சமும் ஆகிறதுனால கண்டிப்பாக விலை வந்து தங்கத்தோட விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் சொல்ல போனால் இந்த மாதிரி தாறுமாறாக 27% 40%லாம் ஏறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சனி வந்து ஏற்கனவே மீனத்தில் இருக்குது இல்லையா. இந்த குருவோட 9ஆம் பார்வை வந்து சனியிற்கும் கிடைக்கிறதுனால சனி மீதும் படுவதால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த பெட்ரோலிய பொருட்களோட விலை இருக்குல்ல, ஏன்னா அதுவே பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடல் ராசி, நீர் ராசி. அப்போ இந்த பெட்ரோலிய பொருட்களோட விலைகளும் ஓரளவுக்கு குறைவாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கச்சா எண்ணெயோட விலையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு வந்து குரு வக்ர நிவர்த்தி இது வரைக்கும் ஆகலை. மார்ச் 11ஆம் தேதி தான் குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகுது. அதன் பிறகே ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்களுடைய இயல்பு நிலை, அதாவது தடுமாற்றம், தயக்கம், அதுக்கப்புறம் தடைகள், இந்த 3க்கு மத்தியில் தான் உலகம் வந்து இன்றைக்கி இயங்கிட்டுருக்கு இல்லையா. இதை கடந்து வரும்போது பார்க்கும்போது மக்கள் ஓரளவு கொஞ்சம் பாசிட்டிவான நம்பிக்கையோடு வர ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு குரு பயிற்சியாகி கடகத்துக்கு வந்த பிறகு மக்கள் வந்து ஓரளவு சுபிட்சமாகவும் மன அமைதியோடும் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மீனத்தில் இருக்கக்கூடிய சனியையும் இந்த குரு பார்க்கறதுனால விலைவாசிகள்லாம் சற்று குறைப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலிய பொருட்களோட விலை குறைஞ்சாலே மற்ற பொருட்களோட விலை குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால குரு வக்ர நிவர்த்தியான பிறகு லேசான ரிலாக்ஸ், அதாவது கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவு நல்லதாக இருக்கும். இது எல்லா ராசிகளுக்கும், நான் சொல்கிறது வந்து அந்தந்த ராசிகளுக்குன்னு சொல்ல, இது பொதுவாக வந்து உலகியல் ஜோதிட அடிப்படையில் இது நல்லா இருக்குங்கிறத மட்டும் நாம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதனால் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெரிய நெருக்கடியை சந்தித்தாலும் இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவோம். அதே போல் வந்து பெரிய சுபிட்சத்தில் இருந்தால் கூட இந்த நிலையும் மாறி நாளைக்கு நம்ம சிரமப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால்
மாறும். மாற்றம்ங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் உண்டு, எல்லா காலகட்டத்திலையும் உண்டுங்கிறது மட்டும் மனசில் வச்சுட்டு இருந்தாலே போதுமானது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.